ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட். ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுதுன்னா பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட் மூணுமே இன்வால்வ் ஆகுது. இந்த ஹார்ட் இஸ் பியர் ஷேப்னா பேரிக்கா ஷேப். சி தட் பிக்சர். இது எப்படி இருக்குன்னா ஒரு பேரிக்கா எப்படி இருக்கோ அந்த ஷேப்பில் இருக்கனால தட் இஸ் கால்டு பியர் ஷேப். நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் லைஸ் இன் த thoracic cavity. இட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் இந்த thoracic cavity, அதாவது தொண்டைக்குள்ளில் இருக்குது. இன் பிட்வீன் த லங்ஸ், அதாவது லங்ஸுக்கு இடையில லங்ஸோட ரெண்டு லோப் இருக்குது, அதுக்கு இடையில இருக்குது. இட் இஸ் என்க்ளோஸ்ட் பை பெரிகார்டியம். இட்ஸ் ஆல்சோ கவர்டு பை சம் மெம்பரேன். அது வந்து என்ன செய்யுது, இப்போ லங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரேனால் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரேனால் கவர் ஆகிருக்கு. அந்த மெம்பரேனை தான் என்ன சொல்கிறாங்க, பெரிகார்டியம் அல்லது பெரிகார்டியல் மெம்பரேன் அப்படிங்கிறாங்க. இந்த மெம்பரேன் வந்து எப்படி கவர் ஆகிருக்குன்னா டபுள் லேயரில் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டபுள் வால்டு மெம்பரேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹார்ட் இஸ் 4 chambered with 2 auricles and 2 ventricle. See that picture. ஸோ இந்த ஹார்ட் வந்து எத்தனை சேம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 chamber. ஓகேவா, 2 auricle, 2 auricles and 2 ventricles. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ரைட் அண்டு லெஃப்ட் auricles செப்பரேட்டட் பை அந்த இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். சரியா, இந்த ரைட் ஆரிக்குலும் லெஃப்ட் ஆரிக்குலும் எதால் ஓப்பன் ஆகுது, செப்பரேட் ஆகுது அப்படின்னா இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். சரியா, இன்ட்ரா, சரி ஓகே, இன்ட்ரா ஆரிக்குலர் எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகும். ஸோ நான் அப்படியே நடத்துகிறேன், நீ வந்து ரீட் பண்ணிக்கோ. ஸோ ரைட் ஆரிக்கிள் அண்டு லெஃப்ட் ஆரிக்கிள் ரெண்டுமே வந்து எதால் செப்பரேட் ஆகுது அப்படின்னா இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கிள் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரெண்டுமே வந்து எதால் செப்பரேட் ஆகுதுன்னா இன்ட்ரா வென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ அதை தான் சொல்லியிருக்கான். இந்த ரைட் அண்டு லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். சிமிலர் ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆர் செப்பரேட்டட் பை intraventricular septum. So the heart வந்து 4 chamber, right auricle, left auricle, right ventricle, left ventricle. The right and left auricle ரெண்டுமே it's separated by intra auricular septum. சரியாமா, அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரெண்டுமே வந்து எதால் செப்பரேட் ஆகுது அப்படின்னா இன்ட்ரா வென்ட்ரிகுலர் செப்டம். நெக்ஸ்ட் பாரு, இந்த ரைட் ஆரிக்கிள்ஸ் ஓப்பன்ஸ் இன்ட்ரு த ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் ஆரிக்கிள்ஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ரைட் வென்ட்ரிக்கிளில். இந்த பாரு, இந்த ரைட் ஆரிக்கிள் இட்ஸ் ஓப்பன் இன்ட்டு ரைட் வென்ட்ரிக்கிள். சரியா, இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வால்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ அப்பர்ச்சர். சரியா, இதில் வந்து என்ன ஓப்பன் ஆகுது, ரைட் ஆரிக்கிள் இட்ஸ் ஓப்பன் இன்ட்டு த ரைட் வென்ட்ரிக்கிள் பை த அப்பர்ச்சர் கால்டு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ அப்பர்ச்சர். அதாவது ஒரு துளை வழியாக என்ன செய்து ஓப்பன் ஆகுது, அதை தான் கொடுத்துருக்கோம். இந்த ரைட் ஆரிக்கிள் ஓப்பன்ஸ் இன்டு த ரைட் வென்ட்ரிக்கிள் பை ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ அப்பர்ச்சர் கைடட் பை ட்ரைகாஸ்பிட் வால்வ். சரியா, இது வந்து எதனால் கைட் பண்ணப்படுது அப்படின்னா ட்ரைகாஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் பாரு, இந்த ஆரிக்கிள் இந்த லெஃப்ட் ஆரிக்கிள் ஓப்பன்ஸ் இன்டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த ரைட் ஆரிக்கிள் இதில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு எந்த போர் வந்து எந்த அப்பச்சர் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா ஆரிக்கிளோ வென்ட்ரிக்கிளோ அப்பச்சர்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஆரிக்கிளும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளும் ஓப்பன் ஆகுது. இதுக்கு எந்த லேயர் வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிக்கிளோ வென்ட்ரிக்கிளோ அப்பர்ச்சர். சரியாமா, ஆரிக்கிளோ வென்ட்ரிக்கிளோ அப்பர்ச்சர் மாதிரி இது வந்து என்னது பைகாஸ்பிட் வால்வு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, டைகாஸ்பிட் வால்வ் அண்டு பைகாஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தான் கொடுத்துருக்கான். லெஃப்ட் ஆரிக்கிள் ஓப்பன்ஸ் இன்டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பை லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலோ. ஸோ ரைட் ஆரிக்கிள் வந்து லெஃப்ட் ஆரிக்கிளோட ரைட் ஆரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள் ஓப்பன் ஆகிறதுக்கு ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலோ அப்பர்ச்சர் வந்து காரணம். அதை மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலோ அப்பர்ச்சர் வந்து என்ன செய்து கைட் பண்ணுது. இந்த கைட் பண்ணதுக்கு எந்த வால்வு யூஸ் ஆகுதுன்னா பைகாஸ்பிட் வால்வ். இங்கே வந்து என்ன வால்வு, ட்ரைகாஸ்பிட் வால்வ். ட்ரைன்னு 3 லேயர் ஆஃப் காஸ்பிட் வால். இது வந்து பைனானது 2 காஸ்பிட் வால், அதாவது 2 லேயர் ஆஃப் காஸ்பிட் வால் அல்லது இல்லை மிட்ரல் வால்வு அப்படின்னு சொல்லலாம். சரியாமா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்டரி அண்ட் ஆர்டா ஆர் கேடட் பை 3 செமி லூனார் வால்வ்ஸ். அதாவது பல்மனரி ஆர்டா அப்படிங்கிறது வந்து என்ன செய்யுதுன்னா see that picture. 1 second, இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹார்ட் ஃபங்க்ஷனில் உள்ளதுமா.
சரியா. பல்மனரி வெயின்ஸ் இருக்கா, இது வந்து இதான் வந்து ஹார்ட்டு, நம்மளோட ஹியூமன் ஹார்ட்டு. இதில் பல்மனரி வெயின்ஸ் இருக்குது சரியா. இதான் வந்து ரைட் ஆரிக்கிள் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். இது வந்து லெஃப்ட் ஆரிக்கிள் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சரியா. இதை வந்து ஓப்பன் பண்ணுற இதுக்கு வந்து என்னது ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலோ வால்வ், அதாவது ட்ரைகாஸ்பிட் வால்வ்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சைடு பாருங்கள், இந்த லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளை ஓப்பன் பண்ணுறது ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலோ வால்வ், அதாவது மிட்ரல் வால்வ் அப்படிங்கிறாங்க சரிங்களாம்மா. இந்த ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்ட்டா, பல்மனரி ஆர்ட்டானா இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்குல்ல ரைட் பல்மனரி ஆர்ட்டா அப்படிங்கன்னா ஆர்டரிஸ் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து சரியா. இதில் வந்து என்ன செய்யுது, பல்மனரி ஆர்ட்டா வந்து ஆர்டரிஸில் ஓப்பன் ஆகுது. எதனால் அப்படின்னா செமினிஃபரஸ் லுபியூல்ஸ் சரியா, செமினிஃபரஸ் வால்வ்ஸ்னால என்ன செய்யுது ஓப்பன் ஆகுது, அதை தான் சொல்லியிருக்கான். இந்த ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்டரி அண்ட் ஆர்ட்டா ஆர் கைடட் பை 3 செமிலூனார் வால்வ்ஸ். ஸோ இந்த பல்மனரி ஆர்ட்டா வந்து அதோட ஆர்ட்டாவும் எதில் ஓப்பன் ஆகுது, அதை வந்து எது கைட் பண்ணுது அப்படின்னா 3 லேயர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ் சரியா. சம் வால்வ்ஸ் மாதிரி என்ன செய்யுது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, இந்த ரைட் ஆரிக்கிள்ஸ் ரிசீவ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் த்ரோ த டூ ப்ரீகவல், அதாவது சுப்பீரியர் வீனா கவா அப்படிம்பாங்க சரியாம்மா. இந்த இருக்கு பாருங்க, 1 செகண்ட் சரி ஓகே. இந்த ரைட் ஆரிக்கிள்னால் எது, இதான். இந்த சுப்பீரியர் வீனா கவானா இதான் சரியாம்மா. இது வழியாக என்ன செய்யுதுன்னா டீஆக்சிஜனேட், அதாவது அசுத்தமான பிளட்டு வந்து என்ன செய்யுது, இது மூலமாக என்ன செய்யுது த்ரோ ஆகுது, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம பாடியில் உள்ள பார்ட்ஸில் உள்ள அசுத்தமான பிளட்டு வந்து எது வழியாக வருதுன்னா இந்த சுப்பீரியர் வீனா கவா வழியாக ரைட் ஆரிக்கிளுக்கு வருது. ஸோ அதைத்தான் கொடுத்துருக்கான். இந்த ரைட் ஆரிக்கிள்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு த ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ், சாரிம்மா இந்த இருக்குது. இந்த ரைட் ஆரிக்கிள் ரிசீவ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் த்ரோ த 2 ப்ரீகவல், அதாவது சுப்பீரியர் வீனா கவா அப்படிங்கிறது தான். அதாவது 2 ப்ரீகவல்னால் இந்த இருக்கா இப்படி செப்பரேட் ஆகிருக்கா, இதுதான் 2 ப்ரீகவல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, இன் 1 போஸ்ட் கவல் இன்ஃபீரியர் வீனா கவானா அந்த இருக்குல்ல 1 போஸ்ட் கவல், அதாவது இன்ஃபீரியர் வீனா கவா. நெக்ஸ்ட் பாருங்கள், வெயின்ஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, எல்லா பார்ட்ஸில் இருக்கிற அந்த அசுத்தமான பிளட்டை வந்து இது வழியாக என்ன செய்யுது ரைட் ஆரிக்கிளுக்கு கொண்டு வருது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் ஆரிக்கிள் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்தமான பிளட்டை ஃப்ரம் த பல்மனரி வெயின்ஸ் ஃப்ரம் த லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லாமல் ஒரு நரம்பு சரி. அந்த வெயின்ஸ் மூலமாக என்ன செய்யுது, நான் ஆல்ரெடி காமிச்சேன் இந்த பிக்சரில் இந்த இருக்கிற பல்மனரி வெயின்ஸ். ஸோ இது வந்து லங்ஸில் இருந்து சுத்தமான ரத்தத்தை என்ன செய்யுது, இந்த பல்மனரி வெயின்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. எந்த பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு சரியா. லெஃப்ட் ஆரிக்கிள்னால் எது, இந்த இருக்கலாம், இதுக்கு வந்து சுத்தமான ரத்தம், இதில் அசுத்தமான ரத்தம் சரியாம்மா. நெக்ஸ்ட்டு பாரு, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. த லெஃப்ட் ஆரிக்கிள் ரிசீவ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் பல்மனரி வெயின்ஸ் ஃப்ரம் த லங்ஸ், ஃப்ரம் த ரைட் ஆரிக்கிள் அரைசஸ் பல்மனரி ட்ரங்க்ஸ் விச் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். ஸோ என்ன செய்யுது, அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அசுத்தமான பிளட்டை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து பியூரிஃபை ஆகி திருப்பி என்ன செய்யுது, அது பல்மனரி ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வழியாக என்ன செய்யுது திருப்பி வந்து லங்ஸுக்கு போகுது. சுத்தமான பிளட் வந்து திருப்பி என்ன செய்யுது லங்ஸு போய் திருப்பி அங்குள்ள பார்ட்ஸ்க்கெல்லாம் போகுது. ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அரைசஸ் த சிஸ்டமேட்டிக் ஆர் விச் சப்ளை த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அதை தான் சொல்லியிருக்கான். ஸோ ஃப்ரம் த ரைட் ஆரிக்கிள்ஸ் arises pulmonary trunks which carries the deoxygenated blood to the lungs. லங்ஸ்லேருந்து அசுத்தமான பிளட்டெல்லாம் கொண்டு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டெல்லாம் கொண்டு வந்து இட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் arises to the systematic ஆகுனா வேறு ஒன்றும் இல்லை, என்ன செய்யுது பியூரிஃபை ஆகி which supply the oxygenated bloodனா என்னது purified blood to all parts of the body. That's all about circulatory system. So circulatory systemனா வேறு ஒன்றும் இல்லாமல் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பிளட்டு அண்ட் பிளட் வெசல் ஹார்ட் மூணுமே இன்வால்வ் ஆகுது. இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா பியர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது என்ன லேயரால் என்ன மெம்பரைனால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா பெரிகார்டியம் மெம்பரைனால் கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் எத்தனை சேம்பர் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர், ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சரியா. இந்த ரைட் ஆரிக்கிளும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளும்
எதன் மூலமாக செப்பரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம் மூலமாக. என்னது? இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம். சரியாம்மா? இன்ட்ரா ஆரிக்குலர் செப்டம் மூலமாக என்ன செய்யுது? செப்பரேட் ஆகுது. இந்த ரைட் வென்ட்ரிக்கிளும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளும் இந்த போர்ஷன் வந்து எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா இன்ட்ரா வென்ட்ரிகுலர் செப்டம். சரியா? இன்ட்ரா வென்ட்ரிகுலர் செப்டம். சரியாம்மா? ஸோ இதை தான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த ரைட் ஆரிக்கிள்ஸ் அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு த ரைட் வென்ட்ரிக்கிள் அண்டு வென்ட்ரிகுலோ அப்பர்ச்சர். ஸோ இந்த ரைட் ஆரிக்குலரும் இந்த ரைட் வென்ட்ரிக்கிளும் எதனால் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரைட் வென்ட்ரிகுலோ அப்பர்ச்சர், அதாவது ஒரு துளை வழியாக நினச்சது ஓப்பன் ஆகுது. இதை வந்து எதை கைட் பண்ணுது அப்படின்னா ட்ரைகாஸ்பிட் வால்வ், அதாவது ட்ரைகாஸ்பிட் வால்வ். சரியா? அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மூவிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஆரிக்குலும் லெஃப்ட் வெரிக்குலும் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா பைகாஸ்பிட் வால்வ், அதாவது ஈரிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரியாம்மா? பைகாஸ்பிட் வால்வ். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஆஃப் த பல்மனரி ஆர்டரி அண்ட் ஆர்டா கைடட் பை செமி லூனார் வால்வ்ஸ். சரியா? பல்மனரி ஆர்டா அப்படிங்கிறது இங்கே ஒரு வெயின் இருக்கும். அது வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, எதனால் ஓப்பன் ஆகுதுன்னா செமினி லூனர் வால்வ்ஸ் மூலிமா என்ன செய்யுது? ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த ரைட் ஆரிக்கலுக்கு டீஆக்சிஜனேட்டர், அதாவது அசுத்தமான பிளட் வந்து எங்கேருந்து வருதுன்னா லங்ஸ்லேருந்து. சரியா? லங்ஸ்லேருந்து எங்கே வருது? இந்த இப்போ இது சுப்பீரியர் வீனாக்காவா, இது வந்து இன்ஃபீரியர் வீனாக்காவா. டீஆக்சினேட்டட் அசுத்தமான பிளட் வந்து இது வழியாக ரைட் ஆரிக்கலுக்கு வந்து என்ன செய்யுது? இங்கே பியூரிஃபை ஆகி என்ன செய்யுது? திருப்பி நம்ம பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் என்னது? டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எங்கே வருது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது. சரியாம்மா? லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது. இங்கே பியூரிஃபை ஆன பிளட்டு வந்து திருப்பி என்ன செய்யுது? போய் லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது. வந்து என்ன செய்யுது? அப்படியே நம்மளோட பார்ட்ஸில் பாடிக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.